தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் பேச்சு என்ன சார் சொல்ல வராரு, என்ன சொல்ல விரும்புறாரு? என்ன சொன்னார்? தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டாரு. 3வது ஆண்டு தற்புகழ்ச்சி விழா அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். டப்பா இன்ஜின் டாப் இன்ஜின் சொல்கிறாரு. டப்பா இன்ஜினாவது எதாவது அப்படி இப்படி ஓடி போயிடும். ஆனால் இது ஓடாத இன்ஜின். நம்ம எதிர்த்து திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கு, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குங்கிறாரு. அதிமுகங்கிற ஒரு கட்சி களத்திலேயே இல்லை அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை வந்து விஜய் ஏற்படுத்த நினைக்கிறாரா? ஆமாம், ஏன்னா நான் சொன்னல கடைசி வரைக்கும் பேசியிருந்தாங்க. கடைசியில் இவங்களுக்கு சீட்டு ஒதுக்கிறதுல அவர் ரொம்ப கராராக இருந்துட்டார். 25 சீட்டு வரைக்கும் தாங்க. அந்த கோபம் விஜய்க்கும் மற்றவர்களும் பர்சனலாகவே இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்கிறீங்க. ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கான். வெளியே வந்தால் நாடு தாங்க, அது ஏன்டா விஜயை கூப்பிட்டோம், வெளியே வான்னு கூப்பிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே வந்து யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு மக்கள் பலம் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாரு சார். இதுக்கு இது பதிலே இல்லையா? வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற, பேட்டி எடுக்கிறவன்ட்ட கேமராவை ஆஃப் பண்ணு நான் பேசுவேன்ற, இந்த மாதிரி இருக்கிற ஒரு வினோதமான ஒரு அரசியல் தலைவரை நாடு பார்க்கலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அடுத்த முதல்வர் நான் தான், அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அப்படிங்கிற உட்டோப்பியால விஜய் இருக்காரோ சார்? கண்டிப்பாக. நான் வந்து வெளியில் வரலன்னு சொல்கிறாங்க, பத்திரிகையாளரை சந்திக்கலன்றாங்க. ஆரம்பத்தில் வந்து எல்லாருக்கும் அந்த பேச்சு இருந்தது, எம்ஜிஆருக்கும் இருந்தது, போகிற போக்கில் அள்ளி விட்டாப்புல. என்ன யார்கிட்ட வந்து சொல்கிறேன்? முன்னாடிக்கிற செங்கோட்டையன் வேணால் இன்றைக்கி வேறு வழி இல்லை சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கலாம். மற்றவங்க நான் கேட்கறதுக்கு நான் பைத்தியக்காரங்களா? டிஎஸ்எஸ் மணியை கேட்டால் சொல்லுவார் எம்ஜிஆர் பத்திரிகையாளர் சந்திச்சாங்களா இல்லையா. திமுக ஆட்சியில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, பட்ஜெட்டில் என்னென்ன பிரச்சனை, இந்த மாதிரி பேசுறது தான் ஒரு தலைவனுக்கு அழகு. இந்த அலங்கார வார்த்தை எழுதி கொடுத்துட்டு ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி ஒரு திருக்குறள் சொல்லலாமா அப்படின்னு கை தட்டுறான். ஒன்ஸ் மோர்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னா என்ன இது? ஆதவ அர்ஜுனா இவங்களுக்குலாம் என்னென்னா பிஜேபி அந்த கூட்டணிக்குள்ளே போயிடக்கூடாது. பிஜேபி எப்படி அந்த கூட்டணிக்குள்ளே போனால் எப்படி 20 சீட்னா பிஜேபி 20க்கு 20 அடிக்கும். அப்படி போனால் ஸ்வீப் ஆகிடுவாங்க. கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை, டிஎம்கேக்கும். அப்போது இவர்களை வைத்து நீங்கள் போவாதீங்க, தனியாக இருங்க, நம்ம பார்த்துக்கலாம். என்ன சார் டிவிகேக்குள்ள டிஎம்கே ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்களா? ஆமாம், வேற இருக்காங்களே. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். என்ன சார் பால்கனி பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, எனக்கு புரியல சார். ஏங்க இந்த மாதிரிலாம் அபாண்டமாக பேசக்கூடாது. பால்கனி பாலிடிக்ஸ்னா கூட பால்கனிலையாவது அவரை பார்க்கலாம். என்ன பேசுறீங்க? அவங்க ஜெயலலிதா வந்து பால்கனி பாலிடிக்ஸ் பண்ணாங்க. ஆரம்ப கால ஜெயலலிதா கிரவுண்ட்ல இருந்தாங்க. பால்கனி பாலிடிக்ஸ் பண்ணாலும் வந்து ஜனங்களை பார்த்து கையாட்டினாங்களா இல்லையா? தேர்தல் நேரத்தில் வீட்டில் இருந்தாங்க. விஜய் எங்க சார் நிக்க போறாரு? வேளச்சேரிங்கிறாங்க, விருகம்பாக்கங்கிறாங்க, விக்கிரவாண்டிங்கிறாங்க, விருதுநகருங்கிறாங்க. விஜய் 2 தொகுதி நிற்பார், இல்லாட்டி நிற்க மாட்டார். அதானே சார் 2 தொகுதி. ஆமாம், தோத்துட்டோம்னா எதுலையாவது அந்த பயம் இருக்கும். அதனால 1 அவுட்ரு, 1 நகரம். சென்னைனா எங்க சார்? வேளச்சேரியா விருகம்பாக்கமா? நீங்க யாரும் எதிர்பார்க்காத தொகுதி. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். தாவேக்காவுடைய 3வது ஆண்டு விழா விஜய் பேசியிருக்காரு. டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின் எத்தனை வந்தாலும் டிவிக்கே தான் டாப் இன்ஜின்னு பேசியிருக்காரு. இன்றைக்கு விஜய் பேச்சு எப்படி பார்க்குறீங்க? விஜய் பேச்சுடைய டேக்அவே என்ன? டப்பா இன்ஜின் டாப் இன்ஜின் சொல்கிறாரு. இது ஓடாத இன்ஜின். என்னதான் புது இன்ஜினாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சேஸு 4 வீல் வச்சா தான் ஓடும். இந்த இன்ஜினை ரெடி பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சுன்னுக்கிறாங்க. ஜென்ரேட்டர் கூட யூஸ் ஆகாது, அது கொஞ்சம் வேறு இது பண்ணணும். டப்பா இன்ஜினாவது எதாவது அப்படி இப்படி ஓடி போயிடும். ஆனால் இது ஓடாத இன்ஜின். 3வது ஆண்டு தற்புகழ்ச்சி விழா அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். இன்றைய இதில் பார்த்தீங்கன்னா முழுசுமே அவங்க பேச்சில், எல்லாருடைய பேச்சிலையும் இன்றைக்கி கொஞ்சம் வாடகைக்கு வாய்கள்லாம் எடுத்துருக்காங்க. திமுக இருந்து அதையும் கற்றுக்கினாங்க பாருங்கள். திமுக இப்போ சமீபத்தில் என்ன பிரச்சனை? திட்டுறதுக்கு ஆளுகிறான், கண்டபடி திட்டுறதுக்கு ஆளுகிறான். புகழ்ந்து பேச சப்ஜெக்ட் பேச ஆள் இல்லை, புகழ்ந்து பேச ஆள் இல்லை. புகழ்ந்து பேசினோட விட்டுருவான். ஆனால் நம்ம ஆள் ஓவராக புகழ்ந்துருவான்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து தீக்காலேருந்து பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர்னு ஆளை எடுத்துக்கிறாங்க. இப்போ அதை பார்த்து இவங்க தான் அவங்களோட ரிப்ளிகா தானே. அதை பார்த்துட்டு இப்போ இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தொழிற்சங்கத்தில் இருந்தவன் இந்த இது பண்ணாலாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பேசுப்பா அப்படின்னு அதை பேசிக்கிட்டு அவங்க பொன்னாட போத்துறது. அப்புறம் குத்தாட்டம் போடுறதுக்கு, பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஆள். செம்ம நல்லா இருந்துச்சு. விஜய் பேச்சு என்ன சார் சொல்ல வராரு, என்ன சொல்ல விரும்புகிறாரு? என்ன சொன்னார்? தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டாரு. அதாவது பொலிட்டிக்கலாக வந்து நம்ம எதிர்த்து திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குங்கிறாரு.
அதிமுகங்கிற ஒரு கட்சி களத்திலே இல்ல அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை வந்து விஜய் ஏற்படுத்த நினைக்கிறாரா? ஆமாம், ஏன்னா 2 விஷயம். ஒன்று, அதிமுக மேலே இவருக்கு கோபம் இருக்குது. என்ன கோவம்? பாஜக இவங்கள பேசியிருந்தாங்க. ஆமா, நான் சொன்னல, கடைசி வரைக்கும் பேசியிருந்தாங்க. கடைசியில் இவங்களுக்கு சீட்டு ஒதுக்குறதுல அவர் ரொம்ப கராராக இருந்துட்டார். 25 சீட்டு வரைக்கும் தாங்க. அந்த கோபம் விஜய்க்கும் மற்றவர்களும் பர்சனலாகவே இருக்குது. ஓ, உங்களுக்கு தான் இவங்க ஒரு ஆளே கிடையாது இல்லை, எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? நீங்கள் தனியாக திமுக எடுத்து நிற்கக்கூடிய ஆள் தானே, எது கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? பேச்சுவார்த்தை முறிஞ்ச பிறகு உட்காந்து வேறு பேச்சு பேசுது. இது ஒன்று. ரெண்டாவது, அதிமுக ஓட்டை அதிமுகவை இது பண்ணுறது மூலியமாக, ஒன்றும் இல்லைன்னு காமிக்க மூலியமாக தனக்கு கீழே கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. ஆனால் இந்த பேச்சுகள், இந்த மைக் போட்டு இவங்க ஆளுங்களே ஒரு 1000 பேர் கூப்பிட்டு வச்சு ஒரு அரங்கத்துக்குள்ளே பேசுறதுலாம் ஓட்டாக மாறாது. எது ஓட்டாக மாறும்? தேர்தலில் 234 தொகுதிகளில் வேட்பாளரை அறிவித்து வேட்பாளரை கொண்டு போய் நிறுத்தி பிரச்சாரம் மற்ற விஷயங்கள்லாம் கொண்டு போகும்போது தான் அது வந்து ஒரு பெரிய இதாக மாறும். அதில் இவங்க என்னென்னா ஓடாத இன்ஜினா ஓட்ட இன்ஜினான்னு தெரியும். சார், குறிப்பா வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்றீங்க. ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கான், வெளியே வந்தா நாடு தாங்காது, ஏன்டா விஜய கூப்பிட்டோம், வெளியே வான்னு கூப்பிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே வந்து யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு மக்கள் பலம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு சார். இது பதிலே இல்லையே. சொல்லுவாங்களா இந்த கேள்விக்கு இது பதில் இல்லையே அப்படின்னு. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிற, பேட்டி எடுக்கிறவன்ட்ட கேமராவை ஆஃப் பண்ணு நான் பேசுவேன்ற, இந்த மாதிரி இருக்கிற ஒரு வினோதமான ஒரு அரசியல் தலைவரை நாடு பார்க்கலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? நான் வர்றேன் போகிறேன்னு. அதை விட்டுட்டு ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறான், அப்போ பங்கு போட்டு கொடுத்துடலாமா? சொத்தை பங்கு போட்டு கொடுத்துடலாமா ஒவ்வொரு வீட்டுக்கும்? பதில் ஏதாவது ஒரு பொருந்துகிற பதில் இருந்தால் பரவாயில்ல. நான் சொன்னல, 3ஆம் ஆண்டு தற்புகழ்ச்சி விழான்னு, இந்த தற்புகழ்ச்சி தான். இல்லாட்டி இயலாமையை மறைக்கிறதுக்கு ஏதாவது பேசுறது. நீங்கள் இப்போ கேட்குறீங்க, என்னப்பா பத்திரிகையாளர் பேட்டியே கொடுக்க மாட்டேங்கிறாரு அவர் அப்படின்னு அருண்ராஜ்கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? சிஎம் பேட்டி கொடுக்கட்டும், மறுநாள் வந்து அவர் பேட்டி கொடுப்பாரு. ஏன் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுக்குறாருல்ல, அதை உதாரணமாக வச்சுக்க வேண்டியதானே? சீமான் பேட்டி கொடுக்குறாரு, அதை உதாரணம் வச்சுக்க வேண்டியதானே? அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு, அதை உதாரணம் வச்சுக்க வேண்டியதானே? இன்னும் பிற தலைவர்கள் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்களா, அவங்கள உதாரணம் வச்சுக்க. சார், அவர் தன்னை வந்து ஸ்டாலினோட கம்பேர் பண்ணிக்கிறாரு சார். ஸ்டாலினோட கம்பேர் பண்ணுறாருல்ல. ஸ்டாலின் முதல்வருங்கிறாரு. சரி, ஸ்டாலின் கான்க்ளேவில் கலந்துக்கிட்டு ஒரு உரையை எழுதிட்டு வந்து படிக்கிறாரு. நீங்கள் வந்தீங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க ஸ்டாலினோட கம்பேர் பண்ணிக்கிறாருன்னு. ஸ்டாலின் ஒரு உரையை எழுதிட்டு வந்து பேசுகிறாருல்ல, பேட்டி கொடுக்கல. அது இவர் பண்ணார். இவர் வந்து படித்தார்ல, சிஎம் வந்து படிச்சாரு, எதிர்க்கட்சி தலைவர் பேட்டியா. நீங்கள் வந்தீங்களா? உங்களையும் கூப்பிட்டுருப்பாங்கல்ல. வீட்டுக்கு போனாங்களே, வீட்டில் பேட்டி கொடுத்தீங்களா? ஆஃப் த ரெக்கார்டு, ஆஃப் கேமரா பேட்டி கொடுத்தாருல. அது என்ன ஆஃப் கேமரா? உலகத்திலே இல்லாத ஆஃப் கேமரா. ஒரு பேட்டி எடுக்கிறீங்க, ரெக்கார்டிங் போடுறீங்க, அந்த ரெக்கார்டட் பேட்டி தான் அது. எப்போ அந்த இது கேட்காத, இந்த கேள்வி வேணாம், இதை மாற்றிக்கோ, இதை நான் சொன்னேன் பார்த்தியா, அதை கட் பண்ணிட்டு பேட்டியில் போடாத, என்ன வேணால், எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கூட கொடுக்க தைரியம் இல்லை. சரி, அதில் ஏதாவது பொலிட்டிக்கல் கொஸ்டின் இருக்குதா? இல்லை. அப்போது அந்த பாவம் அந்த NDTV டீமு பேட்டின்னு கேமராலாம் தூக்கின்னு போயிட்டுருக்காங்க. இருக்கிறதுலே நல்ல கேமரா எதுரா? இந்த கேமரா, அந்த கேமரா எடுத்துக்கடா, லைட்டிங் கீட்டிங், கேமராமேன் நீ வேணாம், நீ சரியாக எடுக்க மாட்டேன், நீ வா, அப்படி இப்படின்னு ரெடி பண்ணிட்டு போய் எல்லாம் செட் பண்ணிக்கிறாங்க. தலைவர் வந்து உக்காந்துக்கிறாரு. உக்காந்துட்டு பேட்டிக்கு ஆரம்பிக்கலாம். இது எதுக்கு கேமரான்னு கேட்டுக்கிறாரு. இல்லைங்க பேட்டி சொன்னோமே, பேட்டி சொன்னேன் நானும், இல்லை நான் சொல்கிறேன், இது எதுக்கு அப்படின்னுக்கிறாரு. ஏங்க பேட்டிக்கு தாங்க அது ரெக்கார்ட் பண்ணதா, ஏங்க பேட்டிக்கு எதுக்குங்க இது அப்படின்னுக்கிறாரு. ஏங்க பேட்டினா கேமரா வச்சாங்க. இல்லை நீங்கள் அதை எடுத்துருங்க. நீ சார், நாங்கள் ஒன்றும் பிரிண்ட் இல்லை, நீங்கள் சொல்கிறத எழுதிட்டு போயிட்டு இது பண்ணுறதுக்கு. பேட்டி சார் நம்ப மாட்டான் சார். நம்மளன்னா பரவாயில்ல, நான் வேணால் குரூப் போட்டால் எடுத்துக்கலாம், நம்ம அது போட்டால் நம்புவான்ல சார். என்ன சார் இந்த மாதிரிலாம் அப்படிதான் பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு. இன்னும் சில மூத்த பத்திரிகையாளர்கள் சில பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்க சொல்லிக்கிறாங்க இது பேட்டியே இல்லையா. இந்த திருக்குறளுக்கு பொழிப்புரை எழுதுவாங்க பார்த்துருக்கீங்களா? கலைஞர் உரை, பரிமேலழகர் உரை, வரதராசனார் உரை பார்த்துருக்கீங்களா? திருக்குறள் எடுத்து போட்டு பாருங்கள். இவங்க ஒவ்வொருத்தரும் அதுக்கு உரை சொல்லிப்போம். அந்த மாதிரி ராஜ்மோகன் உரை, சிடிஆர் உரை, அருண்ராஜ் உரை, மூத்த பத்திரிகையாளர் உரை, ஆளாளுக்கு தலைவன் ஒருத்தர் தம்பி பேசுகிறாப்புல, மேடை ஏற்றிட்டாங்க. தலைவர் எனக்கு 2 விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரே யோசிப்பார், நான் எப்படா கற்றுக் கொடுத்தேன், நான் உன்னை பார்க்க கூட இல்லையாடா, இப்படி தான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா? இது பேட்டியே கிடையாது, ஒரு கலந்துரையாடல். சும்மா வந்தாங்க, பேசினாங்க, அதை எடுத்து போட்டாங்களா? அப்படி போட முடியுமா?
இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஒரு தலைவரை போய் பார்க்க போகிறீங்க, சார் பேட்டி வேணும்னு கேட்குறீங்க, சரி வர சொல்கிறாரு. அங்கே அவர் உங்கள்கிட்ட இயல்பாக சில விஷயங்கள் பேசுவார், அவன் மோசம். ஒரு தலைவர் ஒரு தடவை ப்ரெஸ் கிளப்பில் பேட்டி கொடுக்குறாரு. ஒரு தலைவர் அவங்க தலைவரை வந்து தப்பாக பேசுனதுக்கு பயங்கரமாக திட்டுறாரு. முடிச்சுட்டு வெளியில் வந்து அவர் பேட்டி கொடுத்தாருல, அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாரு, ஆமாம் அவன் யோகினா அவன் அப்படி இப்படின்றாரு. நம்ம அதை போட முடியுமா? ஆஃப் த ரெக்கார்டு, ஒரு ஆஃப் த ரெக்கார்டு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா வெளியே சொல்லவே கூடாது அதை. அப்போது ஒரு பேட்டினா நீங்கள் அனுமதிச்சது தான் நான் போட முடியும். அப்போ விஜய் அனுமதிக்காமல் என்டிடிவி வந்து வெளியில் சொல்ல முடியுமா? பேட்டி கொடுத்து என்னென்னா காமெடி பாருங்கள், அந்த கட்சி வித்தியாசமான கட்சின்றலாம் அதுதான். பேட்டி கொடுத்து அந்த பேட்டியை எடுத்தவர் அந்த பேட்டியை வெளியே வந்து அவர் என்ன பேசினான்றதை அவர் ஒரு பேட்டியாக கொடுத்து அதை இன்னொருத்தர் பேட்டியாக எடுத்து அந்த பேட்டியை முழுசாக எடுத்து அதை ஒளிபரப்பி அதை நம்ம பார்க்குறோம். அதுவே 3 லட்சம் வியூஸ் சார். 3 லட்சம் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. இதில் தான் அந்த பைத்தியம் ஓடின்னு இருக்குதுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பத்தியா 3 லட்சம், அப்போ என்ன அர்த்தம்? 3 லட்சம் ஓட்டு நமக்கு இருக்குன்னு அர்த்தம். அவரது எத்தனை பார்க்குறாங்க வீடியோவில்? 500 பேர் பார்க்குறாங்க. நம்மளது எத்தனை பார்க்குறாங்க? 1 கோடி பேர். 1 கோடி பேர் பார்க்குறாங்க. அப்போ 1 கோடி பேர் ஓட்டு இருக்குல்ல. நான் பார்க்குறேன், நீங்கள் பார்க்குறீங்க, போலீஸ்காரங்க பார்ப்பாங்க, உளவுத்துறை பார்ப்பாங்க, திமுக காரங்க பார்ப்பாங்க, எல்லாம் தான் பார்ப்பாங்க. ஒருத்தர் இதை நம்பி தான் ராஜஸ்தான்ல எங்கேயோ வட இந்தியாவில் அவனுக்கு வந்து 1.5 கோடியோ என்னமோ ஃபாலோவர்ஸு. இதில் இன்ஸ்டாகிராமில் அதை நம்பி தேர்தலில் நின்ட்டான். தலைவா நீ நில்லு தலைவா, உன்னை வந்து நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்னு சொன்னவங்களாம் எங்கே இருக்கிறான்? வெளிநாடுகளில் இருக்கிறான். இவர் உளுந்த ஓட்டு எவ்வளோ சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்கள். இவ்வளோ ஓட்டு விழுந்துருக்கேன் சார் அப்படின்னு. சார் ஒரு 1000 ஓட்டு வாங்கியிருப்பாரா? பார்த்தீங்களா, நீங்கள் கூட ஒரு 0 ஜாஸ்தி போட்டீங்க. 100 ஓட்டு தான் வாங்கினோம். 1.5 கோடி ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறவன் தேர்தலில் நின்று 100 ஓட்டு வாங்கினான். அது நியூஸே இருக்கும், நானே எடுத்து போட்டேன். இவர் பேசினார்ல, அதுக்கு தூக்கி போட்டேன். அதனால தான் நம்ம மேலே காண்டாகிறாங்க. எதை போட்டாலும் வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் எங்களையே போட்டு இது பண்ணுறேன்னு. நம்ம அரசியலுக்கு வந்துட்டல, அப்போ நீ பேசினா நாங்கள் பேச தான் செய்வோம். இதுதான் விஷயம். புதுசாக திருக்குறள்லாம் சொன்னார் பார்த்தீங்களா சார்? அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றை உலகு. திருவள்ளுவர் இன்னைக்கு எழுதியிருந்தாருன்னா இப்படி தான் திருக்குறளை எழுதியிருப்பாருன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஏகப்பட்ட ஒன்ஸ் மோர் திமுகவை திட்டும்போது விஜய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரே சார். இதில் நீங்கள் பாருங்க, திமுகவை திட்டத்தை தாண்டி திமுக ஆட்சியில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, நேற்று பட்ஜெட் போட்டாங்க, பட்ஜெட்டில் என்னென்ன பிரச்சனை, இந்த மாதிரி பேச தான் ஒரு தலைவனுக்கு அழகு. இந்த அலங்கார வார்த்தையை எழுதி கொடுத்துட்டு சினிமா அந்த ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி ஒரு திருக்குறள் சொல்லலாமா அப்படின்னோன்னா கை தட்டுறான். ஒன்ஸ் மோர்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னா என்ன இது? எவ்வளோ நாளைக்கு தான் இந்த ஆடியோ லான்ச் நடத்திட்டு இருக்க போறீங்க? ஒரு அரசியல் தலைவராக தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை வேறு யாரையா பாருங்கள், வேறு தலைவர்கள் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்களா பாருங்கள். இந்த கூத்துகள் எல்லாமே இது எல்லாமே தான் நடக்கும். இன்றைக்கி பேசின யாராவது தமிழ்நாட்டு அரசியலை பேசுனாங்களா சொல்லுங்கள்? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழக மக்கள் நான் சொன்ன மாதிரி மக்கள் பிரச்சனையை யாராவது இன்றைக்கி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் கூட பேசலைங்க. எல்லாருமே சுய புகழ்ச்சி, அவரை புகழ்கிறது, அவர் வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறது, அப்புறம் ஹே அந்த ஸ்டைல் தான். யாருக்கிட்ட? நம்மக்கிட்டயா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இப்படி அதில் யார் அதிமுகவை நான் சொல்ல மாட்டேன், என்னப்பா சிரிக்கிறீங்க அப்படின்றது தனக்கு தானே ஒரு இதாக அடைஞ்சிக்கிறது. இங்கே வந்து திமுக பற்றி ஒரு குரல் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. ஒரு தலைவர், ஒரு மாநில தலைவர், பொருளாளர், இவர் பொதுச்செயலாளர் பேசின பார்த்தீங்களா, அவங்களுக்கும் மக்களுக்கும் வழக்கம் போல் நம்ம தலைவர் ஒருத்தர் தான் வேறு லெவல் தலைவர், மற்ற தலைவர்லாம் இல்லை அப்படின்ட்டு. அந்த பொதுச்செயலாளர் கதியை பார்த்தீங்களா, காலையில் காருக்கு பின்னாடி ஓடி வராரு சார். இவங்க போய் அடுத்தவங்கள டயர் நக்கிகள் அது இதுன்றாங்க. அப்போ நீங்கள் உங்களை என்ன சொல்கிறது? காருக்கு பின்னாடி ஓடி வர்றீங்க நீங்கள். அவரை பொறுத்த வரைக்கும் இவரில் பொதுச் செயலாளர்லாம் அவர் பார்க்கல. ஏன்னா எனக்கு பர்சனலாகவே தெரியும் அவர் எப்படி தனிப்பட்ட ரூமில் இதில் எப்படி நடத்துவார், இவர் எப்படி அவர் முன்னாடி நிற்பாரலாம். இல்லாட்டி ஒரு நல்ல கற்றறிந்த ஒரு அரசியல் அறிஞ்சவரை தானே பொதுச் செயலாளர் போடுவாங்க. எனக்கு ஒரு ஆள் தேவை, இந்த மன்றத்தெல்லாம் நீ தான் மேய்ச்சிக்கிற ஆள், உன்னை மீறி அவனும் பண்ணவும் முடியாது, நானே நினச்சாலும் பண்ண முடியாது, அப்போ வந்து தொலை பொதுச் செயலாளர் இருன்ற மாதிரி தான் இவரை போட்டு வச்சுக்கிறாங்க. இவரை மீறி ஏதாவது பண்ண முடியுமானா சத்தியமாக விஜயாலே முடியாது. ஓ, புஷி ஆனந்த மீறி விஜயாலே ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. எந்த மாவட்ட ஃபோன் வந்தால் கூட விஜயே பண்ணுறாரு வச்சுக்கிங்க, நேரடியாக மாவட்ட செயலாளருக்கு அப்படியே எடுக்கவே மாட்டான், அப்படியே கட் பண்ணிட்டு தலைவரே அப்படின்னு அங்கே போயிடுவான். அண்ணன் கூப்பிட்டாரு, நான் பெரிய அண்ணன், நான் என்னென்ன பண்ணுறதுன்னு. தலைவர் கூப்பிட்டாரா? உன்னையா கூப்பிட்டாரு? நீ என்னடா அப்படி கட்சி விரோத செயல் பண்ண அப்படின்வாங்க. அண்ணன் நான் ஒன்றுமே பண்ணல, நான் கூப்பிட்டாருண்ணே.
ஃபோனை நான் அட்டன் பண்ணியாரா சார்? இல்லை நான் பண்ணவே இல்லைண்ணா. சரி சரி இரு நான் பார்க்குறேன், தலைவர்கிட்ட பேசுகிறேன். தலைவர் ஃபோன் பண்ணி, தலைவரை ஏதோ மாவட்ட செயலர்கிட்ட பேசுனீங்க போல். ஆமாப்பா இந்த மாதிரி ஒரு வேலை. அண்ணா தலைவரை கட்சி விரோத செயலாம் செய்யாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நாங்கிறல தலைவரை என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் செய்வேன். உனக்கு தெரியாமல் செய்கிறது தான் நான் ஃபோன் பண்ணேன். தலைவரை என்னை மீறி ஒன்றும் நடக்காதுன்றதான் அந்த மெசேஜ். இதே அது விஜய் கட்சியா இல்லை புஷி ஆனந்த் கட்சியா சார்? புஷி ஆனந்த் கட்சி. விஜய் முகத்தை பயன்படுத்தி கொண்டு, விஜய் பிரபலத்தை பயன்படுத்தி கொண்டு புஷி ஆனந்த் ஆளுகின்ற கட்சி. அதை ஒரிஜினல் அப்படியே பெரிய படையை கிளப்பிட்டு போனார்ல, பெரும் பணக்காரர். எதாவது பண்ண முடிஞ்சுதா? வாங்க ஆதவ அர்ஜுனா, நல்லா பண்ணுறீங்க. தலைவர் உங்களை பற்றி தான் 1 to 1 பேசும்போது பல விஷயம் சொன்னார். நிர்மலாம் அவர் கூட்டு வந்த ஆள், புஷி கூட்டு வந்த ஆள். ஒரே ஒரு ஆள் தான், அவரை மட்டும் ஜானை மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஜான் வந்து அவரும் ஜான் சொன்னாலும் விஜய் கேட்பார். ஏன்னா டெமிகார்டு விஜய, டெமிகார்டு, பிரபஞ்சத்தின் மகன், உங்கள் வெற்றி யாரும் தடுக்க முடியாது ஊட்டி வச்சுக்கிறாப்புல. விஜய்க்கு தான் புகழ் தான் ரொம்ப பிடிக்குமே. தலைவரே நீங்கள் வேறு லெவலு, நீங்கள் மட்டும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா போதும் அப்படி இப்படின்னு. அதனால் இந்த கூட்டத்தை கூட பாருங்கள், ஒரு பிரச்சார இயக்கமாக, தேர்தல் நேரம் தானே, ஒரு பிரச்சார இயக்கமாக இதை மாற்றலாம். ஒரு பெரிய மாநாடாக ஏதாவது ஒரு மாவட்டத்தில் அங்கேருந்தே தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சார துவக்க விழா, 3ஆம் ஆண்டு விழா பிரச்சார துவக்க விழான்னு போட்டு பொதுமக்களை கூட்டி வச்சு இந்த ஆட்சியினுடைய அவலங்களை இதெல்லாம் பேசுறதுக்கு பண்ணியிருந்தா வேறு லெவலாக இருந்திருக்கும். இன்றைக்கும் ஒரு 500-1000 பேரை கூப்பிட்டு காடு இண்டோர் மீட்டிங் தான், இண்டோர் மீட்டிங்கு. இவங்க ஆளுங்களே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு புதுசாக டிஎம்கே பாணியில் நிலைய வித்வான்களை வெளியிலேருந்து கூப்பிட்டு வந்து, நிலைய வித்வான்களை நீங்களும் பேசுங்கன்னு சொல்லிட்டு அதில் உட்காந்து சுகங்காண்ற அந்த ஏற்பாடு தான். அதை தாண்டி ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா பெருசாக இல்லை. நான் இது வரைக்கும் பார்த்தேன், இது வரைக்கும் என்னுடைய விமர்சனம் என்னென்னா, அரசுடைய ஃபெயிலியரை, பொதுமக்கள் பாதிப்பை என்னைக்காவது யாராவது பேசுவாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவ்வளோ விஷயம் இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் நஞ்சமாங்க இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த பத்திரிகையாளர்களை கனிமாவள கொலையில் எம்எல்ஏ தாக்கி ஆட்களை வச்சு கடத்திட்டு போயிருக்காங்க. போதை கலாச்சாரம் பெருகி போய் ஒரு கல்லூரியிலேயே மாணவிகளை உட்காந்து பீர் குடிச்சு மது அருந்துற காட்சி வெளியாகிருக்குது. ஒரு லேடி மதுவோ எதனா போதையில் போய் மயங்கி விழுந்து கிடக்குது பஸ் ஸ்டாண்டில். அந்த அளவுக்கு இன்றைக்கி பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் பல பிரச்சனைகள், உங்களுக்கு 1-2ன்னு சொல்ல முடியாது. சென்னை தலைநகர்லேயே சட்டம் ஒழுங்குன்றதே கேள்விக்குறியாக இருக்குது. எத்தனை விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. அப்போ இவங்க எந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுதா? தூய்மை பணியாளர்களுக்கு அரசு பழையபடி மாநகராட்சியில் ஒப்பந்த பணியாளர்களாக கொடுக்குறேன்னு சேகர் பாபு என்னைக்கு சொன்னார்? ஜூஸ் கொடுத்தாரு போன மாதம். நேற்று போட்டுக்கிறாப்புல ஆதவ அர்ஜுனா, போராட்டம் வெற்றி, உங்களை பாராட்டுகிறேன் அப்படி இப்படின்னு. எம்ஜிஆர் செத்துட்டாரா, சிவாஜி செத்துட்டாரான்னு வாங்கலை கிண்டலுக்கு. அது மாதிரி இது அன்னைக்கே வரவேற்று போட்டு தானே பண்ணணும். இன்னொன்று, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம், அவர்களுக்காக பணி செய்து கிடப்பதே எங்கள் பணி அப்படி இப்படின்னு பேசிட்டு அந்த பத்திரிகையாளர்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒடுக்கப்பட்டதுன்னா என்னங்க பண்ணீங்க? அவங்களுக்கு போய் ஒரு ஆதரவு கொடுத்தீங்களே, அதுக்கப்புறம் அவங்கள திரும்பி பார்த்தீங்களா? இல்லை ஒரு அறிக்கையாவது உங்கள் தலைவர் விட்டாரா? ப்ரெஷர்ன்றது என்னதுங்க? ஒரு போராடுற மக்களுக்கு ஆதரவாக அரசியல் தலைவர்கள் அறிக்கை விடுறது, இந்த மாதிரி பண்ணும்போது தான் ஒரு ப்ரெஷர் உருவாகும் ஆளுகின்ற கட்சிக்கு. அப்போ அந்த ப்ரெஷர் கொடுத்தீங்களா? ஏதாவது பேசுனீங்களா? இன்னொன்று, நர்ஸுகள் போராட்டத்துக்கு நான் போனேன்றாரு. கேள்விப்பட்டவனும் போனீங்களா? இல்லை வர்ற வழியில் பார்த்துட்டு ரைட் ஹேண்ட் எடுத்தீங்களா? கேள்விப்பட்டவன் போனீங்கன்னா மறுநாள் உங்கள் தலைவரை விட்டு அறிக்கையில் விட சொல்லியிருக்கணும். அப்படி அறிக்கை விட்டா தானே அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும். இதில் இன்னொரு புது குண்டை தூக்கி போட்டார் அன்றைக்கி ஆதவ அர்ஜுனா. மக்கள் நீங்கள் வரவே வேணாம், அறிக்கை மட்டும் விட்டா போதுன்னு இவங்கள்ட்ட சொன்னாங்களாம். யாராவது சொல்லுவாங்களா? விஜய் வந்தால் இன்னும் கொஞ்சம் மீடியா பிரசன்ஸ் வரும், மக்கள் மத்தியில் பேசுபொருளாகும். விஜய் கூட வர வேணாங்க, தாவேகா சார்பில் மாநில தலைவர்கள் போய் பார்த்து அங்கேயே பேட்டி கீட்டி கொடுத்தா நெருக்கடி உண்டாவாதா? இவர் வாட்டில் ஒரு அறிக்கை விட்டு, எங்கள் நிர்வாகிகள் போய் பார்த்தார்கள், என்னுடைய ஆதரவு இருக்குது, நான் விடமாட்டேன் அப்படி இப்படின்னு தான் வீரவசனம் போட்டு அறிக்கை விட்டார். அதே மாதிரி ஜாக்டோஜியோ போராட்டத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கணும். டிஎம்கே ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமும் பண்ணலாமா? எல்லாரும் பண்ணாங்களே. எடப்பாடிலாம் சொல்ல என்ன பழைய ஓய்வூதிய திட்டம் உங்க கதை தெரியாதா எங்களுக்கு போட்டு வெளுவெலுன்னு எடுத்தாரு. அவங்க எல்லாம் திமுக ஆதரவு தொழிற்சங்க தலைவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்களே. அதனால் அதெல்லாம் மேட்ரு இல்லை. என்னன்னா அரசியல் தெரியாது, திரும்ப சுய புகழ்ச்சி. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, மக்கள் இது பண்ணிட்டாங்க, மக்கள் பண்ணிட்டாங்க. சார், அடுத்த முதல்வர் நான் தான், அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அப்படிங்கிற உட்டோப்பியால விஜய் இருக்காரோ சார்? கண்டிப்பாக அடுத்த எம்ஜிஆர் நான் தான் மட்டும் இல்லை,
இன்னைக்கு தன்னுடைய நான் சொன்னல தன்னுடைய இயலாமையை மறைக்கிறதுக்கு பேசுகிறாருன்னு. இன்னைக்கு என்ன பண்ணுறாரு, நான் வந்து வெளியில் வரலன்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்த எல்லாருக்கும் பத்திரிகையாளர் சந்திக்கலன்றாங்க. ஆரம்பத்தில் வந்து எல்லாருக்கும் அந்த பேச்சு இருந்தது, எம்ஜிஆருக்கும் இருந்ததுன்னு போகிற போக்கில் அள்ளி விட்டாப்புல. வழக்கம் போல் எம்ஜிஆர் சொல்லுவாங்களா அதே மாதிரி. என்ன யார்கிட்ட வந்து சொல்கிற, முன்னாடிக்கிற செங்கோட்டையன் வேணா இன்றைக்கி வேறு வழி இல்லை சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கலாம். மற்றவங்க நான் கேட்கறதுக்கு நான் பைத்தியக்காரங்களா? டிஎஸ்எஸ் மணியை கேட்டால் சொல்லுவார் எம்ஜிஆர் பத்திரிகையாளர் சந்திச்சாங்களா இல்லையான்னு. உயிரோடு இருக்கிற பல பத்திரிகையாளர்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எம்ஜிஆர் எப்படி பத்திரிகையாளர்களை சந்திச்சாருன்னு. ஏங்க காலைல டிஃபனு யாராவது பத்திரிகையாளர் இருப்பாங்க, மத்தியானம் சாப்பாட்டுக்கு கூட யாராவது இருப்பாங்க. அந்த டி நகரில் எம்ஜிஆர் நினைவுல இருக்குல்ல, அதான் ஆஃபீஸு. அங்கே வந்தால் பத்திரிகையாளர் சந்திப்பார். சரவணாத்தூர் ஆஃபீஸ் சொல்கிறீங்க? எல்லா இடத்துலையும். சரி, ஆர்காட் ரோடு. ஆர்காட் ரோடு, இந்த போக் ரோடு கட் ஆகுதுல, அந்த இது ஆர்காடு அது இல்லை, ஆர்காட் தெரு, அந்த இதுக்கிட்ட ஆர்காடு தெரு அந்த இது அங்கே சந்திப்பார். எங்கெங்க சந்திக்கிறார் பத்திரிகையாளரை? அப்போது இந்த உருட்டுலாம் தேவையில்லாத தானே. தன்னை இயலாமே நான் என்னால் முடியாது அப்படின்றதுக்கு பதிலாக அவர் கூட அப்படி தான் தெரியுமா அப்படின்னா அவர் கூட அப்படியே இருக்கட்டும். நீ என்னங்க சொல்கிறீங்க, இன்னும் அந்த பழைய உருட்டே உருட்டுறீங்கன்றல. அவர் அப்படியே இருக்கார்ல, நீ புதுசாரு வேறு மாதிரி. எதில் புதுமை சார்? என்ன பிளான்லாம் சார் இருக்காங்க? பெரிய பேராசையில் இருக்காங்க, அவரை நம்ப வச்சுருக்காங்க வேற லெவலு. யார் சார் நம்ப வச்சு ஏமாத்த? டுஷ் டெமிகாட் அப்படின்றாங்களே, அந்த டெமிகாடு இந்த பார்ட்டியும் ஆதவ அர்ஜுனா இந்த விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் சைலண்ட்டு இதெல்லாம் இருக்கு. இவங்களுக்குலாம் என்னென்னா பிஜேபி அந்த கூட்டணிக்குள்ளே போயிடக்கூடாது. பிஜேபி எப்படி அந்த கூட்டணிக்குள்ளே போனால் எப்படி 20 சீட்னா பிஜேபி 20க்கு 20 அடிக்கும், கால் ஒன்று விடக்கூடாது. அதுக்கு தனியாக நின்னா அப்படி போனால் ஸ்வீப் ஆகிடுவாங்க. கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை, டிஎம்கேக்கும். அப்போது இவர்களை வைத்து நீங்கள் போவாதீங்க, தனியாக இருங்க, நம்ம பார்த்துக்கலாம். என்ன சார் டிவிகேக்குள்ள டிஎம்கே ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்களா? ஆமாம், வேற இருக்காங்களே. நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன், பல பேர் இருக்காங்க. அவர்கள் எந்த அடிப்படையில் இப்போ பத்திரிகையாளரில் ஸ்லீப்பர் செல்லுங்க இருக்காங்கல்ல, என்ன அவங்கள போய் ரொம்ப நெருக்கி கேளுங்களேன், பிஜேபி பிடிக்காதுன்னு. சரிப்பா, பிஜேபி பிடிக்காது, அதுக்கு இந்த கவர்மெண்ட் உடையதெல்லாம் ஏன் நீ உட்காந்து ஆதரிச்சிட்டு இருக்கிற? ஏன் நீ ஏன் சில்வர் சுமக்கிற? இதான் நம்ம லேட்டஸ்ட்டு இவன்னா பெரிய அந்த தொல்காப்பியன் பூங்கா ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, வாக்கிங் பூங்கா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர், பொஃபர்ஸ். அவர் பிஜேபியே அவர் பிடிக்காது. ஆனால் அவர் சங்கராச்சாரிய கைது ஆனப்பெல்லாம் அவர் தான் முதல்ல போய் நின்னார். அப்போல்லாம் நாங்கள் பார்ட்டியில் இருக்கோம். என்ன தோழர், நம்ம தோழர் போய் அங்கே நிற்கிறாருன்னு கேட்டோம். இல்லை அவர் வந்து அப்படி, அவர் வந்து இப்படின்னாங்க. ஓ, பணக்காரராக இருந்தால் எப்படி வேணா இருந்துக்கலாமா, ரைட்டுன்னு. கட்சியில் சிபிஎம்மில் நாங்கள் இருக்கும்போது நெறிப்படுத்தும் இயக்கம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. மாவட்ட செயலாளருக்கு மேலே திருமணங்கள் சுப நிகழ்ச்சி எது இருந்தாலும் கட்சி ரீதியாக சடங்குலாம் வச்சு பண்ணக்கூடாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நடத்தணும் நாங்கள். ஓகே. அப்போ ஒருத்தர் மீனாட்சி சுந்தரன் இப்பவும் இருக்கார், ஒரு வயசானவர் இருப்பார், மீனாட்சி சுந்தரன். அவங்க வீட்டு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் வெகு விமர்சையாக நடக்குது. நாங்களாம் கொஞ்சம் வேகமானவங்க. எங்கள் கமிட்டி கூட்டத்தில் கேட்டோம், என்னங்க நெறிப்படுத்தி எனக்கு அவருக்கெலாம் கிடையாதா? அவர் தான் வந்து எங்களுக்கு வகுப்பு எடுத்தார், என் திருமணமும் அவர் தலைமையில் தான் நடந்தது, அவருக்கெல்லாம் கிடையாது, அவங்க குடும்பத்துக்கெலாம் கிடையாதான்னு கேட்டேன். எல்லாம் கேட்டோம், டைஃபி தோழர்கள் எல்லாம். இல்லை அவங்க ஃபேமிலி வந்து எல்லாம் அமெரிக்காவில். ரொம்ப அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஃபேமிலி தனி, ஆட்டோ ஓட்டுறவங்க ஃபேமிலி தனி, இப்படிலாம் எதாவது பிரித்து வச்சுக்கிறீங்களா? ஒரு இயக்கம் நெறிப்படுத்தும் இயக்கம்னு கொண்டு வர்றீங்க, எல்லாருக்கும் தானே ஒன்று. அது நான் அப்புறம் சவுந்தரராஜன் ஒருத்தர் இருக்காரா, சவுந்தரராஜன், அவர் வீட்டு திருமணமும் அப்படி தான் பொன்னேரியிலே எங்கேயோ ஒரு பெரிய மண்டபத்தில் நடந்தது. அதுக்கு பிறகு எல்லாரும் அப்படி இப்படி இதாகிட்டாங்க. இதில் யாருன்னா கொஞ்சம் நம்ம கீழ்மட்ட தோழர்கள், இவங்க ரொம்ப இது பண்ணி கட்சி கல்யாணன்றப்பல அந்த யார் அந்த பெருசாக கட்சிக்கு முடிவுக்கு எதிராக நடத்துகிறாங்களே அவங்கள கூப்பிட்டு அவங்க தலைமையிலேயே கல்யாணம் பண்ணுவாங்க. சீர்திருத்த திருமணம், சிம்பிளான திருமணம் நடத்துவாங்க. புரியுதா? இதுதான் இந்த மாதிரி தான் பேசுவது ஒன்று செயல் ஒன்றுன்றாங்கள, அந்த மாதிரி. அப்போ ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், அதை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல. இந்த இவ்வளோ பெரிய இயக்கத்தில் இந்த மாதிரி இருக்கிறவங்களே பண்ணல. இந்த இவர்கள் கூட்டத்தில் திரும்ப திரும்ப இந்த மாதிரி சுய புகழ்ச்சி, இந்த மாதிரி இது இல்லாட்டி அவர் பண்ணார் இவர் பண்ணார் பார்த்தீங்களா, இன்னும் பழைய விஷயத்தையே தூக்கிட்டு வரீங்களே. நான் வரலன்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்து விஜய் வெளியே வருவான். இப்படி தனக்கே தன்னுடைய பலகீனத்தை மறைக்க இது மாதிரி விஷயங்களை தூக்கி போடுறோம். விஜய் வெளியே வர மாட்டேங்கிறான்னு சொல்கிறீங்க. எலெக்ஷன் டேட் அன்னைக்கு எல்லா பூத்துலையும் ஓட்டர் ஐடியோடைய விஜய் நிற்பான். வீட்டுக்கு ஒரு ஓட்டு, ரேஷன் கார்டுக்கு ஒரு ஓட்டு. நீங்க எங்க நிப்பீங்க? அதாவது ஓட்டு போடுற மக்களை விஜய்னு சொல்றாரு. எம்ஜிஆர் சொன்னீங்களா? எம்ஜிஆர் அப்படியா சொன்னாரு?
இந்த ராமச்சந்திரன் வரலன்னு ஒருத்தர் சொன்னாங்க. ஓட்டு போகிற அன்னைக்கு எல்லாரும் இருப்பாங்க, நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன் நான் சொன்னார் எம்ஜிஆர். 11 படம் நடித்தாருங்க அந்த பீரியடில். 11 படம் நடித்தார். 11 21 எனக்கு ஞாபகம் இல்லை, அவ்வளோ படம் நடித்தார். பட வேலைகள் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த படத்துலலாம் இவரை மாதிரி சார் வந்து ஆட்டுறீங்க சார், அப்புறம் போய் உக்காந்துங்க சார்லாம் கிடையாது. பாடல் வரிகள், இசை, டியூனு, சண்டை காட்சிகள், கேமரா கோணம், வசனம் ஒன்று விடாமல் ட்ரெஸ்ஸு எல்லாத்துலேயும் கவனம் செலுத்துவார். இது இல்லாமல் அரசியல், இது டிஎம்கேக்கு மற்றவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருப்பார். பொதுக்கூட்டங்கள் போய் அட்டன் பண்ணுவார். பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவார். இதெல்லாம் பண்ணிட்டு தான் எம்ஜிஆர் இருந்தார். நீங்கள் இன்றைக்கின்னா நான் அன்றைக்கி எம்ஜிஆர் என்ன சொன்னார், நான் வரமாட்டேன், எனக்கு பதிலாக ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒவ்வொரு ராமச்சந்திரன் வருவார் நான் சொன்னார். இப்போ புரியுதா? தன்னுடைய பலகீனத்தை மறைக்க இந்த உருட்டுறது, கண்டுபிடிச்சி சொல்கிறது இல்லை. இப்போ எப்படின்னா இவருக்கு புதிய கண்டுபிடிப்பாளர்கள், தலைவரை இப்படி சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கு இந்த வார்த்தையை போடலாம் தலைவரை, ரியாக்ட் பண்றாங்களே சார், ரியாக்ட் பண்ணிக்கிட்டே ஆனா இருக்காரு. என்ன சொல்றது, தம்பி நண்பா நண்பி நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம், நம்மளை பத்தி இப்படி சொல்றாங்கன்னா நம்ம தான் இன்னைக்கு பெரிய ஆளு. ஆனா அதுக்கு ஒரு அட்ரஸ் பண்ணிக்கிட்டே ஆனா இருக்காரு. அட்ரஸ் பண்ணிட்டே இருக்கிறது, சுயபெருமை பேசுறது, பலகீனத்துக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம். அருண்ராஜ் சொன்னான்னு சொன்னல, இவரு கூட ஏதோ ஒரு விளக்கம் சொல்லிக்கிறார். ராஜ்மோகன் சரியான ஞாபகம் இல்லை, ஆளாளுக்கு ஒரு விளக்கம். ஏன் பேட்டி கொடுக்கணும்னா இதுதான் காரணம் அப்படின்னு. இதுதான் இன்னைக்கு நிலைமை ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு தற்பெருமை, சுய புகழ்ச்சி, எந்த நோக்கமும் இல்லாமல் நடத்தப்பட்ட இன்னொரு மன்ற கூட்டம் மாதிரி நடத்தி முடிச்சிருக்காங்க சார். அதிமுக அண்டர் எஸ்டிமேட் பண்றாரோ விஜய்? கண்டிப்பாக. ஏன்னா நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன், இவருக்கு வாக்கு இருக்குது, நகர்ப்புறங்களில் கொஞ்சம் கூடுதலாக வாக்கு இருக்குது. இவர் பிரிக்கிற வாக்குகள் எல்லாமே திமுகவுடைய கோர் ஓட்டு. பல தடவை நம்ம பேசியிருக்கோம். அந்த வாக்குகளை பிரிக்கும் பொழுது திமுகவுடைய பர்சன்டேஜும் இறங்கும், அவர்களும் பலகீனம் அடைவார்கள். இவர் ஓரளவுக்கு பர்சன்டேஜ் வாங்குவார், பெரிய மக்கள் நல கூட்டணியாக மாறுவார். பிரிக்கிற வாக்குகள் அங்கேருந்து பிரிப்பார். ஆனால் அந்த பாதிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பெரிய அளவில் இருக்காது. அப்போ இவர் திமுகவில் பிரிக்கிற அந்த கோர் ஓட்டு, இவர் வாங்குகிற தொகுதிக்கு 30,000 20,000 அந்த வாக்குகளுடைய பலன் யார் அறுவடை பண்ணிட்டு போனால் என்டிஏ அறுவடை பண்ணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தேர்தல்ன்றது இவர் இப்போ சொல்கிறார் ஒவ்வொருத்தரும் வருவான் ஓட்டு போடுவான் அதுன்னு. 234 தொகுதிக்கு நீங்கள் வேட்பாளரை கொண்டு போகணுமே. ஏன் கொண்டு போக முடியாதா சார்? 3 நாளில் விசில் சின்னத்தை வந்து கிராமம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க சார். ஏங்க இன்னைக்கு யார் வேணால் எதுனா பண்ணலாங்க. மைக் சின்னத்தை கொண்டு போல சீமான், அது இன்னைக்கு சமூக வலைதளத்தில் இன்னைக்கு இதில் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சார் வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவர் எப்படி ஸ்டார் ஆகிட்டாரு? பிக் பாஸ் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் 3 படம் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு சமூக வலைகாலத்தில் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. களத்துக்கு போயிடுச்சு சார் விசில் சின்னம். அதுதான் சோஷியல் மீடியா மட்டும் பரவாயில்ல சார், அதுதாங்க களத்துக்கு சொல்கிறேன். போயிடுச்சு. விசில கொண்டு போய் ஊதிக்கிட்டு இருக்கிறான், எங்கெங்கெல்லாம் ஊதுறான் தெரியுமா? அது எப்படி போச்சுன்னு வேற இருக்குது. இது வேற பிரச்சனை. செங்கோட்டையை சொன்ன மாதிரி எங்கேயாவது போய் ஊதக்கூடாது. காலையில் விசில ஊதி அவன் குப்பையை மேலேருந்து கீழே வந்து கொண்டு வந்து பார்த்தா, எங்கப்பா குப்பை வண்டியை காணுன்னு கேட்டா, ஏக்கா நான் தாங்க ஊதுனேன், நம்ம சின்ன தாங்க விசிலுன்னா குப்பையாலையும் உன் தலையிலேயே கூட்டிடுவேன், ஞாபகம் வச்சுக்க. பேட்டா யாருக்கிட்ட விசில் சின்னம் வா நீ உனக்கு வச்சுக்கிறேன்னு. சரி இதெல்லாம் முடிஞ்சு வேட்பாளரை கூட்டு போவாங்க, ஏக்கா விசிலு சத்தியமாக உனக்கு கிடையவே கிடையாது ஓட்டுக்கு. மருதமலைக்கு போய் ரோகரான்றான் இவன், டிவிக்கே அப்படின்றான். என்னையா சார் டிவிக்கே சொன்னா கூட ஏதாவது டீ தான் இங்கே விற்கிறாங்க போலன்னு விசில ஊதினுக்கிறாங்க ஒய் ஒய்ன்னு. இன்னும் எப்படி போயிடுவாங்க தெரியுமா? அன்னைக்கே ஜாக் யாரு டைட்டானிக் படத்தில் எங்கள் விசில் இல்லைன்னா அவ்வளோ பேரை காப்பாற்றியே இருக்க முடியாது. நல்லா இருக்குல்ல இது டைட்டானிக் படம்? பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன் சார். பார்த்தீங்களா? அந்த ஹீரோயின் ரோஸ் இருக்குல்ல, அது உயிரை காப்பாற்றினதே விசில். தெரியுமா தெரியாதா? ஏங்க எல்லாம் உறைஞ்சி போயிடுவாங்க, அவன் ஜாக்கும் தண்ணிக்குள்ளே போயிடுவான். இந்த பொண்ணால் வாய் குரலே வராது. அப்போ என்ன பையன் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து விசில் எடுத்து வாயில் வச்சு ஊதும். அந்த அப்புறம் தான் எல்லாம் பார்த்துட்டு இந்த அம்மாவை காப்பாற்றுவாங்க. அப்பேற்பட்ட விசில் டைட்டானிக்கில் ரோஸாக காப்பாற்றின விசில். நல்லா இருக்குல்ல இந்த பாயிண்ட்லாம்? சொல்லுங்கள், நாளைக்கு இதில் மேடையில் கடையில் பேச சொல்லுங்கள். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த சின்னமும் கீழே போவுங்க. அந்த ஓட்டு போடும் போது இருக்குல்ல கை, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே அனுபவம் இருக்குது. அப்படியே உதயசூரியன் ரெட்டையில் அப்படி தான் போவோம். விசில் எங்கே இருக்குன்னு தெரியாது. விசிலை கொண்டு போய் இன்னொன்று சொல்கிறேன், கீழே வரைக்கும் போயிடுச்சா அதெல்லாம் ஓகே, ஓட்டு போடுற மக்கள்கிட்ட போயிடுச்சான்றது இருக்குல்ல. நீங்கள் அந்த தெருவுக்கு 10 பேர் ஊற்றிக்கிட்டு இருப்பான், என்ன ஆச்சு இந்த பசங்களுக்கு நல்லா தானே இருந்தானுங்க, டிவிக்கேன்னு வானுங்க. வந்து பார்த்தா ஏன்டா டே 2 கப்பு கொடுறான்னா அதுவும் இல்லைன்னு வானுங்க. இப்போ பார்த்தா விசில் அடிச்சு சுற்றினுக்கிறானுங்க. என்ன விஷயம்? இப்படி தான் போவோம். அப்புறம் அடிக்காத இடத்துல விசில் அடிச்சிங்கன்னா என்ன கோவம் வரும் ஜனங்களுக்கு. இது
இது தாவேகாவுடைய இந்த வேட்பாளருடைய சின்னம் விசிலு, இதுக்கு வாக்களிங்கன்னு தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு வார்டுக்கும் கொண்டு போகணும். இவர் தாங்க வேட்பாளர், இவருக்கு ஓட்டு போடுங்கன்றதெல்லாம் கொண்டு போகணும். சார், மறுபடியும் மக்கள் பயணம் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு. வேலூர்ல இருந்து மறுபடியும் ஒரு மக்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாங்க ஒரு செய்தி வந்துட்டு இருக்கே, உண்மையா சார்? என்ன கேட்டால் புஷியானது தான் கேட்கணும், இல்லை ஜானை கேட்கணும். புஷி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாருன்னா ஜான் பாப்பாப்புல. யார் ஏற்பாடு பண்ணால் புஷி. தலைவரே டிஷ் போயிடாதீங்க, பிரச்சனை இருக்குது, யூ ஆர் டெமிகாட், அங்கே போனீங்கன்னா பிரச்சனை இருக்குதுன்னா அவள் தான் முடிஞ்சிச்சு. சார், என்ன சார் பால்கனி பாலிடிக்ஸ் பண்றாரு? எனக்கு புரியல சார். ஏங்க இந்த மாதிரிலாம் அபாண்டமாக பேசக்கூடாது. பால்கனி பாலிடிக்ஸ்னா கூட பால்கனிலையாவது அவரை பார்க்கலாம். என்ன பேசுறீங்க? அவங்க ஜெயலலிதா பால்கனி பாலிடிக்ஸ் பண்ணாங்க. ஆரம்ப கால ஜெயலலிதா கிரவுண்ட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2006க்கு அப்புறமா தான் அவங்க பால்கனி பாலிடிக்ஸே பண்ணாங்க. பால்கனி பாலிடிக்ஸ் பண்ணாலும் ஜனங்களை பார்த்து கையாட்டினாங்களா இல்லையா? தேர்தல் நேரத்தில் வீட்டில் இருந்தாங்க. ஏங்க 4 தடவை போயிட்டு வந்துருவாங்க தமிழ்நாடு ஃபுல்லா. கலைஞர் யோசிக்கிற நேரத்தில் அவங்க 4 தடவை சுற்றிட்டு, கலைஞருக்கு கிளம்புற நேரத்தில் சென்னையில் 3 தடவை சுற்றிட்டு வந்துருவாங்க. இது இல்லாமல் அவங்க தொலைக்காட்சியில் பேசுறது, மற்ற விஷயங்கள், பத்திரிகையாளர்கள்ட்ட அவர்கள் அறிக்கை போகிறது, அறிக்கை விடுவாங்கல்ல, எல்லா இதுவும் போவோம். சட்டசபையில் ஆக்டிவாக செயல்பட்டது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. தளபதிகள் இருந்தாங்க, அமைச்சர்கள் மற்றவர்கள் எல்லாருமே பேசுவாங்க. தளபதிகள் இல்லையா? நல்லா இருக்குது. காரை ஓட விட்டு பின்னாடி ஓடுறது, திரும்ப திரும்ப அதே தான். என் தலைவர் 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 தலைவர். மக்கள் பிரச்சனை பேசுங்கன்றான். மக்கள் பிரச்சனை பேசினா அவன் விசில் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். ஏய் நிறுத்தியா, இடியாப்போம், அப்படி இப்படின்வான். அதனால மறுபடியும் தலைவர் நினச்சிட்டாரு, தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாரு. நான் எப்பயா சொல்லி கொடுத்தேன்னு விஜய் ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுவார், நான் எப்பயா சொல்லி கொடுத்தேன், உன்னை பார்த்தது கூட இல்லையே அப்படின்னு இவனா கற்பனை பண்ணி சொல்லிக்கிறான். தலைவர் எங்களுக்கு 2 விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிறாரு அப்படின்னு. விஜயை சொல்லு என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு. இதான் நிலமை. சார், கூட்டணி கணக்குகள்லாம் உறுதி ஆயிடுச்சா? கூட்டணி கணக்குகள் பிரேமலதா அவர்கள் மதில் மேல் பூனைன்னால இப்போ பூனை கொஞ்சம் லெஃப்டில் அப்படியே கால் வைக்குது. திமுக பக்கம் 9 சீட்டு, ஒரு ராஜ்யசபா. 9 சீட்டா? ஆமாம். ஏங்க திருமாவளவன் மாதிரி அதிர்ச்சி ஆகுறீங்க, இடதுசாரிகள் மாதிரி அதிர்ச்சி ஆகுறீங்க. 3% சார் உங்களுக்கு. ஆமாம், இருந்துட்டு போட்டோம். பிசிகே, சிபிஐ, சிபிஎம் விட ரொம்ப ரொம்ப கம்மியான ஓட் பேங்க் வச்சிருக்காங்க சார். அவங்களுக்கு 2011 29 சீட் ஜெயிச்சோம்ல நாங்கள் தானே பெரிய கட்சி. அன்னைக்கு எங்களுக்கு கொடுக்கூடாதா சொல்லுங்க? உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ என்ன சொல்லுங்க மேடம், 0.5 நாங்கள் 2 MP வச்சுக்கிறோம், 4% வாக்கு மேலே வாங்கணும். நீங்கள் என்ன, நாங்கள் 100 வருஷ கட்சி, 2 பேரும் சேர்த்தா 2% வச்சுருக்கோம், நீங்கள் என்ன வந்துக்கிறீங்க? காங்கிரஸ் அவங்களுக்கு 9னா இப்போ காங்கிரஸுக்கு எவ்வளோ? திமுக பெரிய சிக்கலில் மாட்ட போகுது. ஓகே, இந்த மாதம் நல்லாயிருக்கும். என்ன தான் ஊடகங்களை போட்டு மறைச்சாலும் எப்பா பெரிய சண்டையாம. ஆமாம், நமக்கு டிபேட் அது இல்லை. இங்கே என்ன ஆச்சு அதான் டிபேட்டு சொல்லி அமுச்சிக்கிறாங்க, அஜெண்டா அமுச்சிக்கிறாங்க. தலைப்பு மட்டும் நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். அவன் என்ன போடுறான்னு பாரு, நம்ம வேறு போடலாம், இப்படியே விட்டுவாங்க. ஆனால் சமூக வலைதளத்தில் வரதானே போகுது. ஜோடங்கர் நேற்றுனா பேட்டி கொடுத்துக்கிறாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பார்த்துக்குங்க. ஒவ்வொருத்தரும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஎம் நேற்று போய் சண்முகம் பார்த்துக்கிறாருல, 15 சீட்டா? சிபிஎம் 15னா சிபிஐயும் 15 கேட்பாங்க. நாங்கள் என்ன தொக்கான்னு கேட்பார் அவர் வீரபாண்டிய. அவர் கேட்பார் இவர் நம்ம தலைவர் திருமாவளவன். 2 MP வச்சுக்கிறோம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, எங்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னு. அப்போ ஆளுக்கு 15னா என்ன வருது? அட்லீஸ்ட் 12. இந்த அம்மா ஒரு 9, 12 36, இது ஒரு 9 45. காங்கிரஸு ஒரு 40, 85 சீட்டு வெளியே போதா? அப்புறம் மற்றவனுக்கு அந்த முஸ்லீம் லீக்லாம் அவங்க சின்னத்தில் தான் நிற்பாங்க. ஐயா விட்டுமா 2 ஐயாவை. எந்த ஐயாவை சொல்கிறீங்க? ஒன்று ஐயா ஆண்டவர் ஐயா, இன்னொன்று வைகோ ஐயா. ஆண்டவர் ஐயாவுக்கு உதயசூரியன் சின்னம் கொடுத்துருவாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. அவருக்கு வைகோ ஐயாவுக்கு அவங்க சின்னம் தான், இல்லாட்டினா கண்ணீர் விட்டு அழுவாரு. ஆமாம், அப்போ அவரு ஒரு 10 நிற்பார்ல, 95 இது வெளியே போகுது. நான் காங்கிரஸுக்கு 40 தான் கொடுத்துக்கிறேன், ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு கேட்பாங்கல்ல. இவ்வளோ சிக்கல் இருக்குது. இவர்கள் கிட்டத்தட்ட இறுதிப்படுத்திட்டாங்க. வரும், ஏதாவது பிரச்சனை வரும், ஆனால் பெருசாக வராது. விஜய் எங்க சார் நிற்க போறாரு? வேளச்சேரிங்கிறாங்க, விருகம்பாக்கங்கிறாங்க, விக்கிரவாண்டிங்கிறாங்க, விருதுநகருங்கிறாங்க. விஜய் 2 தொகுதி நிற்பார், இல்லாட்டி நிற்க மாட்டார். அதானே சார் 2 தொகுதி. ஆமாம், தோத்துட்டோம்னா எதுலையாவது அந்த பயம் இருக்கும். அதனால் 1 அவுட்ரு, 1 நகரம்,
சென்னையில் ஒரு தொகுதி, வெளியில் ஒரு தொகுதி நிற்பார். சென்னைனா எங்க சார் சென்னையில வேளச்சேரியா விருகம்பாக்கமா? நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத தொகுதி, ரெண்டுமே கிடையாது. எங்க சார் நிக்க போறாரு? நீங்கள் யாரும் எதிர்பாராத தொகுதின்றாங்க. ஆர்கே நகரா? மீனவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி ராயபுரம். ராயபுரத்துலாம் போனால் தோற்றுருவார். அங்கே மும்முனை போட்டி ஆகிடும். நகர்ப்புறத்தில் எங்கேயோ சென்னையில் எங்கேயோ நிற்க போகிறார். அதனால் அந்த மாதிரி தான் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 234 தொகுதிக்கும் அவங்க வேட்பாளரை தேடணும் இருக்கும். அது பெரிய சிக்கல். ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் களம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி முத்துக்கு சார்.